வர தலைமுறை எங்கணும் தலைமுறை உட்கார்ந்துட்டு இருக்குமே. இது தாமிரபரணி தண்ணி பாத்திரம் வடகால் பாத்திரம் கலக்கிற கடலை கலக்கணும். நீ இதுக்கு உள்ள இங்கே அடைவிட்டு போச்சுன்னா அங்கே விவசாயம் பாதிக்கும். அதனால இதை நீங்க ஈஸியா நினைக்காதீங்க. இந்த போராட்டம் காணாது. காந்தியடிகள் வகையில அகிம்சையிலே போராடுவோம். நம்ம அடாவடித்தனத்துக்கு போக வேண்டாம். இன்னும் மக்களை திரட்டுங்க. இந்த மெசேஜ் எல்லாரும் சொல்லுங்க. திரும்ப சாதாரண உப்புனா கடல்ல நினைக்கீங்க, கிடையாது. அவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் கேளுங்க, அது எவ்வளவு கஷ்டமா. காலையில் 2 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு எழுப்பி விடுறாங்க வேலையை முடிச்சுட்டு. அவங்களோட உடம்பு பாதிக்க தெரியுமா? அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த தொழில் டெவலப்மெண்ட் கிடையாது. சால்ட் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டதே கிடையாது. அந்த இடத்த கூட அழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா இடம் மழையும் போது இங்க போர் வாட்டர்ல பண்ற உப்பு இந்த இடத்துல பண்ண முடியுங்கிறதுக்காக தான். இதே உப்பு பண்ணலாம். இந்த கடல் தண்ணி ஏறி விவசாய முறை பாதிக்கப்பட்டு அங்கே ஏறிடும். இந்த போராட்டத்தை அதிகாரிகள் பேசினா ஆகாது. அமைச்சர் தாண்டி நம்மளை ஒரு கமிட்டி அமைச்சு முதலமைச்சர் கூட்டு பேசணும். பேசினா மட்டும் போராட்டத்துக்கு முடிவெடுக்கணும். கேட்டா வருவாய்த்துறை வருமானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வருமானம் இருக்கிறது. ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் அரசு கொடுக்கலாம். அரசுக்கு கொடுக்க முடியுமா? முடியாதா? இதைத்தான் நம்ம கொண்டு போகணும். அவன் கொண்டு போறது அரசாங்க வருமானம் இல்லைங்க. தனிநபர் வருமானம் அரசாங்க வருமானம் கொடுக்க முடியும். 500 ரூபாய் 5000 ரூபாய் அவ்வளவுதான். 5 வருஷம் கூட்டிக்க 5 வருஷம் கூட்டிக்கிற வருமானம் கூட்டிட்டு தான் போவோம். இதை கொண்டு வேற எங்கேயாவது போடலாமே. ஒரு தொழிலை அளித்து ஒரு தொழில் கொண்டு வரக்கூடாது. அதுவும் எங்கேயும் குறைங்க மணிகாரங்க தொழில் பண்ணுமா? இல்ல குறைங்க காமராஜ் சொன்னாராம். சொல்லாங்க தெரியுமா? நேரு ஏதோ போர் வரும்போது வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு இது பண்ணும் போது அப்போ நமக்கு அமெரிக்காவில் இங்கிலாந்துல அமெரிக்காவில் நமக்கு யாரும் ஜாமீன் போட மாட்டேங்குது கடன் கொடுக்குறதுன்ட்டு. இப்போ உள்ள கம்பெனி மூடுனாராம். அதே மாதிரி கொரியன் கம்பெனி குண்டாய் கம்பெனி மூடினாதான் இந்த பிரச்சனை தீரும்.